இங்க ஒரு அப்பா அம்மா தீபாவளி அன்னைக்கு வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற பொண்ணு எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணு மேல ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோவமா இருக்காங்க. வெளியே காலிங் பெல் அடிக்குது. அவங்க பொண்ணு தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா கதவு தந்து பாக்குறாங்க. ஆனா வந்திருக்கிறது பக்கத்து வீட்டு ஆண்டி. அவங்களும் வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு இன்னும் அப்ரிஜிதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்களும் அவங்கள சீக்கிரமா வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் அவளுக்கு லீவ் கிடைக்கல, அதனால வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கரெக்டா அந்த டைம் பார்த்து அவங்க பொண்ணுமே வந்துடுறா. உங்க பொண்ணுக்கு லீவ் கிடைக்கலன்னு சொன்னீங்க, பார்த்தா வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க பொண்ணு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவங்க அம்மா திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா மட்டும் உன் பின்னாடி யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்களே, அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பார்த்தா அந்த பொண்ணு பின்னாடி ஒரு குட்டி பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கா. இது பாக்குற பக்கத்து வீட்டு ஆண்டியும் உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் இவளை தத்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்ட அந்த ஆண்டியும் அமைதியா வீட்டு விட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த ஆண்டி போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா உன்னை யாரு அவங்க கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்ல சொன்னா அவங்க ஊரெல்லாம் போய் கொளுத்தி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும், அதனாலதான் நான் அவளை அடாப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நம்மளோட பாரம்பரியம் எல்லாம் என்ன ஆகுறது, அந்த பொண்ணு எந்த குடும்பத்துல பிறந்தாலோ அவளை தத்தெடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இதை கேட்கிற அந்த குட்டி பொண்ணுமே ரொம்பவும் வருத்தப்படுறா. இதை பார்த்து அந்த பொண்ணுமே நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீ ஈஸியா வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், ஊர் வாயிலா யாரு அடைக்கிறது, நான் தான் அவங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குட்டி பொண்ணுமே அங்க இருந்து கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போக பாக்குறா. இதை பாக்குற அந்த பொண்ணோட அம்மாவும் நீ எங்க போறேன்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு கேக்குறாங்க. நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு அவங்களுக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்டை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இவங்களுமே அந்த பொண்ணுக்காக பொம்மையை எடுத்து கொடுக்குறாங்க. திரும்ப அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்றா. அவங்களும் நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் தான் என் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னா இதுவும் உன் வீடு தான், உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு வழியா இந்த பொண்ணையும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட பொண்ணுமே ஹாப்பி ஆயிடுறா. எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க.